وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. மிகுந்த சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நிகழ்ச்சியின் தலைவர், ஆன்மீக பேரறிவி, சங்கைக்குரிய இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களே, மரியாதைக்குரிய தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமாவின் தகுதிமிக்க தலைவர் சையதுல் உலமா அவர்களே, கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஹசரத் அவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசையும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இன்றைய தினம் லஜ்னத்து மன்பஇல் பயான் மாணவர் சொற்பயிற்சி மன்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஒரு சிறிய உரையை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பினை வழங்கிய வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். ஹஸ்ரத் அவர்கள் என்னை அழைக்கும் பொழுது ஒரு தலைப்பையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள்: ஒன்றுபட்ட சமுதாயத்தை உருவாக்குவோம் வாருங்கள் இளம் ஆலிம்களே என்று. இது ஒரு முக்கியமான தலைப்பு தான். இங்கே உரை நிகழ்த்திய உலமாக்களின் மூலமாக பல இல்முகளை நாம் பெற முடிந்தது. குறிப்பாக நாம் சொல்வதாக இருந்தால், இங்கே 2 மாபெரும் அறிஞர்கள், தமிழ் பேசும் உலகிலே, முஸ்லிம் உலகிலே தெரிந்த பெருமக்கள், அவர்களுடைய உரைக்காகவே காத்து கிடக்கக்கூடிய நன்மக்கள் நிறையவே இந்த தமிழ் பேசும் உலகில் உண்டு. காயல் பட்டணத்திற்கு இந்த 2 ஹதரத்மார்களும் வருகிறார்கள் என்று சொன்னாலே தாய்மார்களுடைய கூட்டம் அலைமோதும். இன்னும் சொல்லப்போனால் அவர்களினுடைய பயான்களிலிருந்து நிறைய விஷயங்களை நான் எடுத்து பேசி கொண்டிருக்கிறேன் என்பதையும் நான் இங்கே சொல்வதற்கு விருப்பப்படுகிறேன். அருமையானவர்களே, இந்த கடைசியாக உரை நிகழ்த்திய முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று சையதுனா ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள். நான் வரும்பொழுது ஒரு செய்தியை படித்தேன். அதோடு பொருந்தி போகிறது என்பதால் நான் அதை குறிப்பிடுகிறேன். இந்த சமுதாயத்தை ஒன்றுபடுத்துவதற்கும் கூட பல சமயங்களில் நம்முடைய மௌனமும் வார்த்தைகளில் குறைவும் துணையாக அமையும் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்த பொழுது, வலம்மா ஹரஜ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மின் பத்னில் ஹூத் தால சம்து, அவர்களினுடைய மௌனம் அதிகமானது, நீண்டதாக இருந்தது. அவர்களுடைய பேச்சுக்கள் குறைந்து போனது. ஃபகீல லஹு அலா ததகல்லம், ஏன் நீங்கள் அதிகமாக பேசுவது இல்லை, நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட பொழுது, ஃபகால அல் கலாமு சய்யரனி ஃபி பத்னில் ஹூத், பேச்சு தான்
மீனுடைய வயிற்றில் என்னை கொண்டு போய் வைத்தது என்று அவர்கள் குறிப்பிட்ட ஒரு தகவலை படிக்க முடிந்தது. செய்தனா ஹக்கம் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுவார்கள், இதா அஜபக்கல் கலாம், நீ பேசுவது உனக்கே ஒரு ஆச்சரியத்தையும், இது பேச்சு மன்றம் என்பதால், சொற்பேச்சு மன்றம் என்பதாலும் இதை நான் பேசுகிறேன். நீ பேசுவது என்பது உனக்கு மகிழ்ச்சியையும் கிட்டத்தட்ட ஒரு கர்வமான நிலையையும் உனக்கு தருவதாக இருந்தால், நீ ஃபஸ்முத், வாய் மூடி அமைதியாக இருப்பது தான் உனக்கு சால சிறந்தது என்றும், ஒய்தா அஜபக்க சம்த், நீ வாய் மூடி மௌனியாக இருப்பது ஒரு பெரிய விஷயமாக நீ கருதுவதாக இருந்தால், சில பொழுது இது போன்ற நிலைமைகள் நம்முடைய கல்பில் ஒரு பெருமையை ஏற்படுத்திடும். நாம் செய்யக்கூடிய அமல்களும் கூட ஒரு பெருமையை தந்துவிடும். அதுவே நாம் தவறான வழிக்கு கொண்டு செல்வதற்கான வழியாகவும் வகையாகவும் அமைந்துவிடும். அப்படி நீ மௌனியாக இருப்பது என்பது உனக்கு ஆச்சரியத்தை, உனக்கு பெருமையை, கிபிரை தருவதாக இருந்தால் நீ பேச ஆரம்பித்து விடு என்கிறார்கள். ஆக இங்கே பேசுவது, பேசாமல் இருப்பது என்பது இதய சுத்தியை பொறுத்துத்தான் என்பதை தெளிவுபடுத்துவார்கள் அறிஞர்கள். உங்களுடைய கல்புகள் தூய்மையாக இருக்க வேண்டும், அது அசுத்தப்பட்டு விடக்கூடாது. யார் கல்பை தூய்மைப்படுத்தி கொள்கிறாரோ அவர்தான் ஜெயம் பெற்றவர் என்று வல்ல அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருக்குரான் ஷரீஃபிலே குறிப்பிடுவான். அருமையானவர்களே, அருமையான பிள்ளைகளே, மன்னர் பஹ்ராம் அவர் ஒரு காட்டிலே வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு சென்று இருந்த அவர் ஒரு மரத்தடியிலே நிழலுக்காக, ஓய்வுக்காக இருக்கிறார், படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் பொழுது மரத்துக்கு மேலே இருந்த ஒரு பறவை சப்திக்க ஆரம்பித்த பொழுது இவர் எழுந்து அம்பை எடுத்து அதை சாட்டி கொன்று விட்டார். பறவை இறந்து விட்டது. அது வாய்மூடி மௌனியாக இருந்தால் இந்த பிரச்சனை அதற்கு வந்திருக்காது என்று பஹ்ராம் சொன்னதாக வரலாற்றிலே நாம் படிக்கிறோம். ஆக இங்கிருந்து என்ன தகவல் வருகிறது? இது பேசுகிற மன்றம், இது இங்கே பேச வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறோம் என்று நாம் கருதக்கூடாது. மாறாக பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும், பேச வேண்டிய விஷயத்தையும் பேச வேண்டும், பேச வேண்டிய முறையிலையும் பேச வேண்டும். நீங்கள் ஒரு ஆலிம், மௌலவி என்ற சனதோடு வரும் பொழுது உங்களை பார்க்கும் கண்களினுடைய, பார்வைகளினுடைய எண்ணிக்கை அதிகப்படும். பார்வையிலும் வித்தியாசம் இருக்கும். ஒரு சாதாரண மனிதர் ஒன்றை செய்வதற்கும் நீங்கள் ஒன்றை செய்வதற்கும் இடையிலே வித்தியாசமாக பார்க்கப்படும். அவர் செய்கிறார், இவர் ஒரு ஆலிம் இல்லையா, இவர் இப்படி பேசலாமா, இவர் இப்படி செய்யலாமா என்றெல்லாம் கேள்விகள் உங்களை நோக்கி கணைகளாக பாயும். எனவே இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு உங்களை இந்த காலகட்டத்திலேயே, மாணவ பருவத்திலேயே உங்களை பக்குவப்படுத்தி கொள்வது என்பது சால சிறந்த விஷயமாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அருமையான பெருமக்களே, அருமையான பிள்ளைகளே, பொதுவாக கூட்டத்தில் பேசி பேசி பெருமக்களேன்னு வருது. இப்போ நீங்கள் பெருமக்கள் இல்லைன்னு இல்லை, பெருமக்கள் தான். ஆனாலும் மாணவர்கள், பிள்ளைகள், நீங்கள் உங்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கூட்டம். சமுதாயம் என்று வரும் பொழுது சமுதாயத்தினுடைய ஒன்றுபட்ட சமுதாயத்தை உருவாக்குவது என்பது ஒரு கடினமான விஷயம். அது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. ஒன்றுபட்ட சமுதாயத்தை உருவாக்குவது என்றால் உலகம் முழுவதுமா என்றால் உலகம் முழுவதும் அல்ல. அது உருவாக்க முடியுமா என்றால் முடியாது என்பதுதான் திண்ணம். ஆனாலும் குறைந்தபட்சம் நீங்கள் வாழும் பகுதியில், நீங்கள் வாழும் ஊரில் அல்லது வாழும் மஹல்லாவில், எங்கே தான் பிரச்சனை இல்லை, எல்லா இடத்திலையும் எல்லா விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. பலவிதமான பல தரப்பு பிரச்சனைகள். ஆனால் அந்த பிரச்சனையை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று இஸ்லாத்திற்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனை, இன்னொன்று இஸ்லாத்துக்கு உள்ளிருந்தே வரக்கூடிய பிரச்சனை. இஸ்லாத்திற்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது நமக்கு தெரியும். இந்த நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுவது, முஸ்லிம்கள் அந்த நாட்டிலே வாழ முடியாத நிலையை உருவாக்குவது, அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, பலஸ்தீனமாக இருந்தாலும் சரி,
நிம்மதியாக வாழ முடியாமல் ஆக்குவது, பொருளாதாரத்தை சிதைப்பது, உரிமைகளை பறிப்பது, அவர்களை துன்புறுத்துவது, நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்காக முனைவது என்று எத்தனையோ பிரச்சனைகள் இஸ்லாத்துக்கு வெளியிலிருந்து வருகிறது. இஸ்லாத்துக்கு உள்ளேயும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களும் கொள்கை ரீதியான பிரச்சனைகள் ஒரு பக்கம், இன்னொன்று மஹல்லா சார்ந்து, நீங்கள் ஊர் சார்ந்த பிரச்சனைகள். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் அதையெல்லாம் சீர்தூக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. ஒரு பக்க சார்பாக எப்போது நீங்கள் இணைகிறீர்களோ அப்போது நம்முடைய செயல்பாடுகள் உடைந்து போய்விடும், உங்களுடைய நோக்கங்கள் சிதைந்து போய்விடும். ஒரு பக்க சார்பாக இருக்க முடியாது. உலமாக்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டும். நடுநிலையாக நின்று அந்த சமூகத்தை ஒன்றுபடுத்த வேண்டிய, கட்டமைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு உண்டு. இதை நாம் மிகவும் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஹஸரத் அவங்க அழகாக பேசினாங்க, ரொம்ப சுருக்கமாகவும் சொன்னாங்க. ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அவங்க ஆட்சி கட்டியில் அமர்த்தப்பட்டாங்க. அவங்க விரும்பல. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், அதிலிருந்து வெளியே வந்து சையதுனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் இந்த ஆட்சியை ஒப்படைக்கிறாங்க. இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கான முழு இராணுவ பலம் இருந்தது. அவர்களுக்கான சப்போர்ட் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இருந்த சப்போர்ட்டை விட அதிகமாகவே இருந்தது. அஹ்லுல் பைத் என்ற ஒரு பார்வையும் கூடுதலாக இருந்தது. இப்படி பல்வேறு வலிமையான சக்திகள் அவர்களோடு இருந்த நிலையிலும் கூட இந்த சமூகம் பிளவுபட்டு விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்த சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆட்சியை ஒப்படைக்கிறாங்க. இதை முன்னறிவிப்பாகவே நம்ம இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிம்பரிலே இருந்து சொல்லும் பொழுது, ஹாதா இப்னி, இது என் பிள்ளை. அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, என் பிள்ளையை கொண்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிரிந்து கிடக்கக்கூடிய சமூகத்தை, மாபெரும் சமூகத்தை ஒன்றுபடுத்துவான் என்று சொன்னார்கள். இது ஒரு பெரிய இபாதத்துங்கிறத நம்ம விளங்கணும். இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்துவது என்பது ஒரு பெரிய இபாதத். நாம் தொழக்கூடிய தொழுகையை விட அது கூடுதலான இபாதத்தாக அமையலாம். அல்லாஹ்விடத்தில் அது ரொம்ப விருப்பமானது. வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் ஒன்றுபட்டு இருங்கள், ஒற்றுமையினுடைய கயிற்றை பற்றி பிடிங்கள் என்று உலமாக்கள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பல இடங்களிலே பிரிவுக்கு காரணமாகவே உலமாக்கள் ஆகிடுவாங்க. இது ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் இப்போதே நீங்கள் இதையெல்லாம் விளங்கி கொண்டு நீங்கள் சரியான ஒரு இடத்திற்கு நீங்கள் வரையை தந்திருக்கிறீர்கள். மாபெரும் உலமாக்கள், பண்பான, நல்ல பக்குவப்பட்ட, நாங்கள் எல்லாம் இல்மை பெறுவதற்கு மிகுந்த பேரறிவியாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் உஸ்தாதுமார்களாக நீங்கள் கொண்டிருக்கிறீங்க. எனவே ஓதும் காலத்திலேயே ஒரு நிலையான, ஒரு பக்குவமான ஒரு சூழலையும் பண்பையும் பண்பாட்டையும் நீங்கள் உங்களிலேயே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்வேன். அதே மாதிரி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லுவான் இல்லை தமிழில், அது ஒரு பெரிய பாக்கியமான ஒரு விஷயம். எதையும் நீங்கள் பாருங்கள், ஒன்றுபட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய பரக்கத். அது எப்போது பிரிவினை வருகிறதோ அப்போது அது அதாபு என்று அறிஞர்கள் நமக்கு சொல்வார்கள். இப்போ உதாரணமாக நீங்கள் பாருங்கள், ஜமாத்து தொழுகையை நம்ம எடுத்துக்கிறோம். தனித்து தொழுதாலும் தொழுகை கூடும், ஜமாத்தோடு தொழுதாலும் தொழுகை கூடும். தனித்து தொழுதாலும் அந்த 4 ரக்காத்து தான், அந்த 3 ரக்காத்து தான், அந்த 2 ரக்காத்து தான். ஜமாத்தோடு சேர்ந்து தொழும் பொழுதும் அதே 3-4 ரக்காத் தான். இன்னும் சொல்ல போனால் சூரா ஓதுறது ஷாஃபி மதபில் சூரா ஓதுறது குறையுது. ஹனபி மதபை பொறுத்த வரைக்கும் இன்னும் குறையும், ஃபாத்தியா ஓதுவதையும் குறையும் இல்லையா? அப்படி இருந்தாலும் கூட அந்த கூட்டு தொழுகை என்று அந்த ஒன்றுபடுதல் என்பதால் அல்லாஹ் அதற்கு கூடுதலான நன்மைகளை வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து தொழுவதை விட ஸலாத்துல் ஃபர்த், தனித்து தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுவக்கூடிய தொழுகைக்கு 27 நன்மைகள் அதிகம், 27 மடங்கு அது சிறந்ததுன்னு குறிப்பிடுறாங்க. 27 நன்மைகள் அல்ல, 27 மடங்குகள். அப்போ கூட்டாக இருக்கக்கூடிய ஒன்று என்பது இஸ்லாத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்டது ஒன்று. இன்னொரு செய்தி நீங்கள் பாருங்கள், சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்குறாங்க, இன்னா நஅக்குலு வலா நஷ்பா, நாயகமே நாங்கள் சாப்பிட்றோம் ஆனால் எங்களுடைய வயிறு நிரம்புறது இல்லை நாயகமே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னா நஅக்குலு வலா நஷ்பா,
எங்களுக்கு வயிறு நிரம்புவது இல்லை என்று சொல்ல போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅல்லக்கும் தஅகுலூன முத்தஃபர்ரிகீன், நீங்கள்லாம் தனித்தனியாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தனித்தனியாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நாயகமே, நாங்கள் தனியாக தான் சாப்பிட்றோம். உங்கள் வீடுகளில் சாப்பிடுவதாக இருந்தாலும் நீங்கள் இணைந்து சாப்பிடுங்கள், சேர்ந்து சாப்பிடுங்கள். இஜ்தமிஉ அலா தஆமிக்கும் வذ்குருல்லாஹ் வذ்குருஸ்மல்லாஹ் யுபாரிக் லக்கும். நீங்கள் அப்படி செய்தால், நீங்கள் சேர்ந்து சாப்பிட்டால், ஒன்று இணைந்து நீங்கள் சாப்பிட்டால், அதிலே நீங்கள் அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி நீங்கள் சாப்பிடும் பொழுது அதிலே பரக்கத்து இருக்கிறது, அபிவிருத்தி இருக்கிறது என்று கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி ஹதீதுகளிலே பதிவாக இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதோடு நீங்கள் பொருந்தி பார்க்கணும். அப்போ சாப்பிடுவதை கூட ஒன்றிணைந்து, முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தா தெரியும், சஹனில் தான் சாப்பாடு வைப்பாங்க. இப்போ சாப்பிடுவது என்று ஒன்றிணைந்து சாப்பிடுவது என்றால் ரெண்டு விஷயத்தில் எடுத்துக்கலாம். தனித்தனி தட்டாக இருந்தாலும் ஒரே இடத்துல கூடி சாப்பிட்றது அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன். ஆனால் அதை விட சிறந்தது ஒரே சஹனில் பல கைகள் இடம்பெறுவது. இப்போ கடந்த காலத்திலெல்லாம் எங்கள் ஊரில் நாங்கள் பார்த்துருக்குறோம், ஒரு சஹனில் 4 ஆண்கள் சாப்பிடுவாங்க. ஒரு சஹன் தான் இருக்கும், 4 ஆண்கள். இலங்கையெல்லாம் நீங்கள் போனால் 6 பேர் 7 பேர் சாப்பிடுவாங்க. அந்த கைகள் அதிகமாக அதிகமாக பரக்கத்து அதிகமாகும் என்று சொல்வதை கேட்டிருக்கிறோம். அந்த ஹதீஸும் அப்படி இருக்கிறது. நீங்கள் அந்த மாதிரி இணைந்து சாப்பிடுங்கள், சேர்ந்து சாப்பிடுங்கள். அப்படி சாப்பிடுவதின் மூலமாக அது கூடுதல் பரக்கத்தையும் அபிவிருத்தியும் தரும் என்று வள்ளலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவே இந்த இணைந்து இருப்பது என்பது மிக முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிரியமானது. இந்த பிரிவுகள் ஏற்படுவது என்பது நாம் அறியாத புறத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்தில் வழியிலே இந்த மாதிரி பிரிவினைகள்லாம் ஏற்பட்டுரும். எதில் பிரிவினை ஏற்படுங்கிறதெல்லாம் இன்னைக்கு விவஸ்தையே இல்லாத நிலை வந்துடுச்சு. இதில் தான் பிரிவு, இதில் தான் பிரிவுங்கிறதுலாம் இல்லை. சுன்னத் வல் ஜமாஅத் எடுத்துக்கிட்டாலும் அதில் 40 பிரிவு வருது. அப்படியான ஒரு சூழல் உருவாகிவிட்டது. எனவே இதை நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து எந்த ஒரு சூழலிலும் யாருக்கு மத்தியிலையும் பிரிவினை ஏற்படாத அளவு ஒரு 2 பேரை ஒன்றா சேர்க்கிறதாக இருந்தாலும் கூட அது ஒரு பெரிய பாக்கியம் தான். கணவன் மனை இணைப்பதாக இருந்தாலும், 2 குடும்பங்களை இணைப்பதாக இருந்தாலும் அதுவும் ஒரு சிறப்பான அம்சமாக இல்லையா? எனவே இந்த மாதிரி நிலையில் நம்முடைய பேச்சுக்கள் சில இடங்களில் சில உலமாக்கள் கடந்த காலம் நான் பார்த்துருக்கிறேன், சில உலமாக்கள் பேசிட்டு போய் அவங்க பேசிட்டு போவாங்க, அந்த ஊர் 2ஆக போயிடும். அப்படி எல்லாம் இருந்திருக்கிறது. அந்த மாதிரி நான் உங்களை பயமுறுத்தவில்லை, எச்சரிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பேசுவதற்கு முன்பாக ஹஸ்ரத் அவர்கள் ஹஸ்ரத் உங்களை பேசும்போது ஆரம்பத்தில் பேசும்போது நீங்கள் பேசுவதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யணும், எதெல்லாம் பேசணும், அந்த ஆயத்துக்களை பேசுவது, ஹதீதுகளை எல்லாம் பிழையில்லாமல் சொல்லுவது, சரியான பொருள்களை அதற்கு கொடுப்பது என்றெல்லாம் சொன்னாங்க. ஆக ஒரு வரையறுத்து ஒரு முறையான அந்த மக்களினுடைய மனோநிலை என்னங்கிறதை நீங்கள் புரிந்து கொண்டு பேசுவது என்பது சாலச் சிறந்த விஷயம். சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசிட்டோன்னு சொல்லி அது பின்னால் அது பிரச்சனை அல்லது மக்களுக்கு விளங்காமலேயே போனால் அந்த நேரமும் வீணாகிறது, பாழாகிறது. அதுபோன்று அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனையை உருவாக்கி விட்டு போனாலும் கூட நான் சத்தியத்தை தான் சொன்னேன். சில விஷயங்கள் சத்தியத்தை சொல்லணும், சொல்வதற்கென்று ஒரு முறை இருக்கிறது, ஒரு வரை இருக்கிறது. நாங்கள் ஹக்க தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே ஏடாகூடமாக பேசி சமூகத்தை பிரித்து விடக்கூடாது. ஒரு ஊரில் இந்த வஹாபிசம் கொஞ்சம் ஓங்கி இருந்த அந்த நேரம், அது கொஞ்சம் வேகமாக பிரச்சனைகள்லாம் இருந்த நேரம். அந்த சமயத்தில் ஒரு ஊரில் போய் நான் ஒரு ஜும்மாவினுடைய பயானுக்காக அழைச்சிருந்தாங்க. அவங்க முதல் வாரத்தினுடைய ஒவ்வொரு மாதத்துலேயும் முதல் பயானுக்காக அழைப்பாங்க. அப்போ நைட்டில் ஒரு கூட்டத்தில் இந்த அகீதாவுக்கு மாற்றமானவர்களுக்கான தலைப்பு தரப்பட்டு அந்த ஊரில் பெரிய பிரச்சனை அவர்கள் வந்ததற்கு பிறகு கடுமையாக அவர்களை சாட்டி பேசிட்டு அந்த வேகத்திலேயே வர்றேன். இந்த ஊரில் எனக்கு தந்த தலைப்பு என்பது ஜீவகாருண்யம். இதுதான் தலைப்பு. இந்த ஜீவகாருண்யத்துக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எனக்கு அந்த சூட்டிலேயே இருக்கிறேன், நான் அந்த வேகத்திலேயே இருக்கிறேன். ஆனால் ஜீவகாருண்யத்திற்கு உண்டான தலைப்பை தான் நான் அதற்கான சப்ஜெக்டை தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். நான் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு நிலையில் அங்கே போயிடுச்சு. போனால் ரொம்ப நேரம்லாம் பேசலை, 40 நிமிடம் அந்த உரை. அந்த 40 நிமிட உரையில் ஒரு 3 நிமிஷம் அங்கே போயிட்டு இப்படி வந்துட்டேன் திருப்பி.
பாதைக்கு வந்தாச்சு. அதை போயிட்டு வெளியில் போயிட்டு அப்படி ஒரு கிளாஸ் ஜும்லா முஅத்தரிலா மாதிரி உள்ள போயிட்டு வந்தாச்சு. போனதுக்கு பிறகு முடிந்ததுக்கு பிறகு அந்த ஹஸ்ரத் சொன்னாங்க, அந்த இமாம், பள்ளியினுடைய இமாம் சொன்னாங்க, ஹஸ்ரத் நீங்கள் எங்கே இந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசிடுவீங்களோ அப்படின்னு தொடர்ந்து அதிலேயே போயிடுவீங்களோன்னு எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் நல்ல காலம் ஒரு 3 நிமிஷத்தில் திரும்பி வந்துட்டீங்க. ஏன்னா இந்த மக்களுக்கு இந்த கொள்கை என்னன்னு ஒன்றுமே விளங்காது, எப்போதுமே பழைய மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இது என்னன்னு அவங்க கேட்க ஆரம்பித்து அதுக்கு நான் பதிலை சொல்லி அதுவே ஒரு பிரச்சனையாக உருவாகிடுவோம் என்று பயந்தேன் என்று அந்த இமாம் சொன்னாங்க. அருமையானவர்களே, இதைத்தான் நாம் பேசுவதற்கு முன்பாக அந்த ஊரினுடைய நிலை, அந்த மக்களினுடைய தன்மை, அவங்களுடைய சிந்தனை, ஏன்னா கல்லிமுன்னாஸ் அலா கத்ரி உக்கூலிஹிம், மக்களினுடைய புத்திக்கு தகுந்தவாறு பேசணும். எல்லா இடத்துலையும் போய் அல்லாஹ்வுடைய தாத்தி சிஃபாத்தை பற்றி பேச முடியாது, தஸவ்வூஃப் பற்றி பேச முடியுமா? அப்போ பேச வேண்டிய இடங்கள் என்று ஒன்று இருக்கிறது. பேச வேண்டிய நபர்கள் உள்வாங்குவதற்கான தகுதியான இதயங்களாக இருக்கும்போது அந்த செய்திகளை நாம் பேச முடியும். அது அல்லாமல் எனக்கு தெரிகிறது என்பதற்காக நான் பேசினால் அது பிழை. இதெல்லாம் நல்ல சப்ஜெக்ட் என்று நான் கருதி கொண்டு இதற்கு பொருத்தமா இல்லையா, இந்த இடத்துக்கு இது சரியானதா என்று நான் உணராமல் நான் பேசினால் அது வேறு விளைவுகளை ஏற்படுத்திவிடும். ஆக இதெல்லாம் சமுதாயத்திலே இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து, இப்போ ஏன்னா உலமாக்களினுடைய பேச்சு என்பது கூடுதல் கண்காணிப்பாகும். நம்மை விட நல்ல பேசக்கூடியவங்க வெளியில் இருப்பாங்க, உலமாக்கள் இல்லாமல் இருப்பாங்க. அது ஒரு பெரிய மேட்டராகவே பார்க்கப்படாது. அவர் பேசின வம்பில் ஒரு 10% தான் நாம் பேசியிருப்போம். அது வெடித்து சிதறும், பெரிய பாம் ஆகிடும், பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிவிடும். எனவே ஆகவே நம்மை உலமாக்களை வேறு விதமாக மக்கள் பார்க்குறாங்க. இவங்க வழிகாட்ட வந்தவர்கள், இவர்களே இப்படி இருப்பதாக இருந்தால் இனி அவங்களை பின்பற்றி வரக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை, அது ஒரு நியாயமான கேள்வியாக கூட அமையும். எனவே இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ கடந்த காலத்திலேயே நீங்கள் கடந்த காலத்தினுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உருவானது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விளங்கி இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான போது ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டது. எவ்வளவு மக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியிலே சென்றார்கள் என்ற வரலாறுலாம் இருக்கு. பல ஊர்களே மாறி போனது. மதீனா ஷரீஃபிலேயே செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ உருவிட்டு நின்ற வரலாறு தெரியும் தானே. யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள் என்று சொன்னால் என்னுடைய வாழ் பேசும் என்பது போன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் அது அழகான முறையில் கையாண்டது யார், அந்த பிரச்சனையை கையாண்டது யார்? சையத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அந்த மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் பார்த்தாங்க, அவர்களை முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு விட்டு பள்ளி வாசலுக்கு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களை அமைதிப்படுத்திட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, பேச ஆரம்பித்தாங்க. நீண்ட வரலாறு, நீங்கள் தெரியாத பிள்ளைகள் அல்ல, நிறைய விஷயங்களே இந்த கடல்களிடமிருந்து நீங்கள் பெற்றிருக்க முடியும். அப்போ அவங்க சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக ஒன்று சொன்னாங்க. மன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் மாத். யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்குகிறார் என்று கருதுகிறார், அவங்களை யாராவது அப்படி இருந்தா அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்க அல்லாஹ்வினுடைய சமூகம் சேர்ந்துட்டாங்க. தொடர்ந்து சொன்னாங்க, ஒமன் கான மின்கும் யஅபுதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத். அவன் என்றும் நிலையானவன், மரணிப்பவன் அல்ல என்று ஒரு அழகான வார்த்தையை சொன்ன பொழுது அந்த மக்களுக்கு ஒரு தெளிவும் ஒரு நிதானமும் ஏற்பட்டது. அந்த நிதானம் தவறுதலும் கூட, நிதானம் அன்னைக்கு தவறி இருந்த சூழலும் கூட எதனால் ஏற்பட்டதுன்னா முஹம்மது ரசூல் ஏற்பட்டதான், அதில் சந்தேகம் இல்லை. அங்கே சஹாபிகளுக்கு மத்தியில் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது என்று சொன்னால் முஹம்மது ரசூலில் ஏற்பட்டது. அந்த பிரச்சனையை எவ்வளவு அழகாக மென்மையாக கையாண்டார்கள் என்பதை பாருங்க. சில பிரச்சனைகளை மென்மையாக கையாளக்கூடாது. அது எதை மென்மையாக கையாள வேண்டும், எதை மென்மையாக கையாளக்கூடாது, வன்மையான முறையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா விஷயத்தில் நம்ம விளங்கிடலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா வீரம் தானே. உமர் ரலியல்லாஹு தஆலா என்றாலே வீரம், வலிமை, நேர்மை, நீதி என்றெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அது அப்படி தான். எனக்கு பிறகு நபி கிடையாது, அப்படி நபியாக இருப்பதாக இருந்தால் உமர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அந்த அளவிற்கு உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு வீரமானால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு சித்திக் நாயகம் ஹிலாஃபத்துக்கு வராங்க. அப்படி ஹலீஃபாவாக ஆன பொழுது பல பேர் என்ன செஞ்சாங்கன்னா ஜகாத்து கொடுக்க மறுத்தாங்க. வரலாறு தெரியும் நமக்கு. அப்ப அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை எப்படி செய்தனா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையாண்டாங்கிறத நீங்க பாருங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஜகாத்து கொடுக்க மறுப்பவரோடு நான் போராடுவேன், யுத்தம் தொடுப்பேன் என்றார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம் கூட கொஞ்சம் மென்மையை கையாளலாமே என்று கேட்டாங்க. ஒரு மென்மையான ஒரு சூழலை கையாள முடியுமே, கையாளலாமே என்று கேட்ட பொழுது ஒருபோதும் நான் இதில் கையாள மாட்டேன் என்றார்கள். எவ்வளவு மென்மையான ஆளு! ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுவது என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலேயே இருந்து முழுமையாக கற்று தேர்ந்த பெருமகனார். அதனால தான் அந்த ஹிலாஃபத்து அவர்களுக்காக வர வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் உணர்த்தி கொண்டே வந்திருக்கிறாங்க. எனக்கு பிறகு அபூபக்கர் தான் ஹலீஃபா ரலியல்லாஹு தஆலா சொல்லல, ஆனால் அதற்கான அடையாளமாக எத்தனையோ சொல்லியிருக்கிறாங்க. மக்களே தேர்ந்தெடுக்கட்டும், இதை உணர்ந்து தேர்ந்தெடுக்கட்டும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள், வசனங்கள், அவர்களுடைய வாழ்க்கை, இவைகள் எல்லாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும், பிரச்சனைகளுக்கான தீர்வை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு பிரச்சனை என்று வறுமையானால், என தந்த தலைப்பு அப்படி, அதனால நான் அதை பேசுறேன். அது நமக்கு ரொம்ப பொருத்தமான தலைப்பும் கூட. இது முக்கியமான ஒவ்வொரு ஆலிமுக்கும் ஒவ்வொரு அறிஞருக்கும் இந்த செயல்பாடு இப்படி தான் இருக்கணும். சமூகத்தில் யாரையும் பிளவுபடுத்தி விடக்கூடாது, பிரிச்சிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக நீங்க இருக்கணும். சையதுனா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒருத்தர் வரார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒருவர் வந்து சொன்னார், அவங்களுக்கும் சையதுனா சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையில ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டது, ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்ததுன்னு வைங்களேன். இது எல்லா வீடுகளிலையும் நட்புகளிலும் ஏற்படக்கூடியது தான். ஆனால் அதை ஊதி ஊதி பெருசாக்கிடக்கூடாது. இதுதான் பிரச்சனை. நம்ம கவனமாக இருக்க வேண்டியது, ஒரு பிரச்சனையை வந்துவிட்டால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பதை என்ன என்பதை நோக்கி பயணிக்கணும். அந்த பிரச்சனை ஏன் வந்தது, யாரால் வந்தது என்று கேட்டு 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 அந்த பிரச்சனையினுடைய பருமனை அதிகமாக்கி விடக்கூடாது. நிறைய இடங்கள்ல அப்படிதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப ஒரு மனிதர் வர்றார், அவர் ஒரு சஹாபி அல்ல, அவர் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அண்மித்து அவங்க சொன்னாங்க, அவர் வந்தவர் சொன்னார், இந்த சஅத் இருக்கிறாங்களே அவங்க அப்படித்தான், கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்கிடுவாங்க, கொஞ்சம் கடினமாக பேசிடுவாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த இடத்துல நாம் இருக்கிறோன்னு வைங்க, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா இடத்துல நம்ம இருந்தால் நம்ம என்ன நினைப்போம், நமக்கு சப்போர்ட்டாக பேசுறதாகத்தானே நாம் நினைப்போம். அது நமக்கானது, இவர் நமக்கு நம்முடைய சப்போர்ட்டர், நம்முடைய ஆதரவாளர், அப்படித்தானே நாம் கருதுவோம். இதுதான் பிழை என்கிறது இஸ்லாம். இது பிழை. இந்த உலமாக்கள் இந்த நிலைக்கு வரக்கூடாது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பதிலை பாருங்க. எனக்கும் சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. இது எங்களுடைய தீனை பாதிக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, அது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. இது எங்களுடைய தீனை பாதிக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. ஆனால் நீ வந்து இப்போ பேசுறா பாரு, இந்த மாதிரி பேச்சை நீ நிறுத்திக்கொள், யாரிடத்திலும் போய் இது போன்று பேசாதே. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை மார்க்க சம்பந்தப்பட்டதோ, மார்க்கத்தை உடைக்கக்கூடியதோ, அதிலே சிதைக்கக்கூடியதோ எதுவும் இல்லை. ஆனால் இப்போது இது போன்ற வார்த்தை பேசுவதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன், இது போல பேசாதே என்று சையதுனா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னது. அவருடைய முகம் அப்படியே ஒரு சுருங்கி போயிடுச்சு. அதோடு அவர் போயிட்டார். என்ன பேசுவாரா? நமக்கு சப்போர்ட் பொதுவாகவே ஒரு மனித இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நஃப்ஸு ஒரு பிரச்சனை என்று வறுமையானால், ஒரு விவகாரம் என்று வறுமையானால் நமக்கு சப்போர்ட்டாக ஆளை தேடுவோம் நாம. ஆனால் அதற்கு முன்னால் எவ்வளோ பெரிய விவகாரம் செஞ்சிருப்பார். இன்னைக்கு பகைவனுக்கு பகைவன் நண்பன், எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி இந்த கோட்பாடெல்லாம் இஸ்லாத்துக்கு உகந்ததே அல்ல. அதை நீங்கள் வச்சுக்கணும். நியாயத்தின் வழியில் தான் இருக்கணும், சத்தியத்தின் வழியில் தான் இருக்கணுமே தவிர எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற கோட்பாடு சரியா? அவனுக்கு எதிரி ஆயிட்டான், எனக்கு இவன் எதிரி தான்,
ஒருத்தன் எதிரி, இவன் எதிரியாக இருக்கிறான். இப்போ இவன் எனக்கு எதிரி ஆகிட்டான். அவன் ஏற்கனவே இவனுக்கு எதிரி, இப்போ இவன் எனக்கு நண்பன் ஆகிடுவான். எதனால் நண்பனாகிறான்? அவனுக்கு இவன் எதிரியாக ஆனதனால், என்னுடைய எதிரிக்கு எதிரியானதனால் இவனை நான் நண்பனாக்கிறேன். இது எந்த வழியில் இந்த நத்தீஜா சரியாக வரும், இந்த முறை சரியாக வரும்? இது பிழை. இதை இளைஞர்களாக இருக்கக்கூடிய, இளம் உலமாக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கவனத்திலே ஆழமாக கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதே போன்று ஒரு சங்கடமான நிலை வருகிறது, 2 சங்கடமான நிலை வருகிறது என்றால் அதில் எது சங்கடமோ குறைவோ அதை நாம் கையாளணும். எந்த சங்கடம் குறைவாக இருக்கிறதோ அதை கையாள வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் வரணும். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ உதாரணமாக சீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லணும் அப்படின்னு ஃபக்துலு யூசுஃபா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் என்ன செஞ்சாங்க, அந்த பிள்ளைகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அழைச்சிட்டு போனாங்க அவங்களுடைய சகோதரர்கள். இப்போ இதில் என்னன்னு கேட்டால், எல்லாரும் கொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சகோதரர்களை ஒருத்தர் மட்டும் கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறார். தம்பியாச்சே, அவர் இறக்கக்கூடாது அப்படின்னு நினைத்தார் இல்லையா? ஒன்று கொன்னுடணும், அல்லது புத்ரஹூ எங்கேயாவது ஒரு தூரத்தில் விட்டுட்டு வந்துடணும், எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும், தூக்கி எறிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அங்கே இருந்த ஒரு நபர் தான் சொன்னார், இங்கே ஒரு கிணறு இருக்குல்லப்பா, அந்த கிணத்துல போட்டுருவோம். அந்த கிணத்துல போட்டால் அது அவர் அந்த தண்ணீர் அவரை முக்காது, மூழ்கடிக்காது. யாராவது வழிப்போக்கர்கள் வருவாங்க, வரக்கூடியவங்க அவங்களை என்ன செஞ்சுட்டு போயிடுவாங்க, தூக்கிட்டு போவாங்க. நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம விட்டு போயிட்டார். இப்போ பிரச்சனை என்னன்னா, சீனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய தந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது மற்ற பிள்ளைகளை விட கூடுதல் பாசத்தை காட்டினாங்க. இது தெரியும் தான் நமக்கு, கூடுதல் பாசத்தை காட்டினாங்க. அப்படி கூடுதல் பாசத்தை காட்டிய போது இந்த பொசசிவ் அது இந்த பிள்ளைகளை என்ன செய்யுது, பாதிக்குது. அது அவருக்கு மட்டும் காட்டுறாங்களே, இது ஒரு பெரிய விவகாரம் இல்லை. அதை பற்றி பேசுறதுக்குன்னு ஒரு நிலை இருக்குது, நான் அதுக்குள்ளே போகலை. அதனால் ஏற்பட்டதனுடைய ஒரு ஹசது, இந்த பிள்ளையை கொண்டுடணும் அப்படின்னு முடிவுக்கு வந்து தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, வாப்பா நாங்களும் இப்போ அழைச்சிட்டு போகிறோமே, நாங்கள் பாதுகாப்போம், அவங்க ஓனாய் சாப்பிட்ருமோ அப்படின்லாம் பயந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் சாப்பிடாது, நான் பார்த்துக்கிறோம், நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி கடைசியில் கிணத்துல தான் தள்ளுனாங்க. ஆனால் இந்த சகோதரர் கொல்லக்கூடாது, அவரை கொல்லக்கூடாது என்று சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவரை கொல்லுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், எப்படி நம்முடைய சகோதரராச்சு, நம்ம தம்பி அல்லவா, அது எப்படி நீங்க கொல்லலாம் அப்படின்னு கேட்டு இருந்தால், அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போ 10 பேர் இருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவர் தான் இருப்பாங்க, 2 பேருங்க, 12 பேர்ல இவங்க 2 பேர். அப்போ 10 பேர் இருக்கிறாங்க. இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசு, இப்போ இவரையும் சேர்த்து கொண்டு போடுவாங்க. இதான் நடக்கும், இதுதான் நடக்கும். அப்ப எப்படி கையாளுகிறார்கள்? கொல்லவும் கொல்லப்படவும் கூடாது, அதே சமயத்தில் நம்ம அழைச்சிட்டு வந்தாலும் பிரச்சனை, கொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் பிரச்சனை, கொல்லணும்னு சொல்ல முடியாது என்ற ஒரு நிலைக்கு வந்த பொழுது தன்னுடைய இவர்களுடைய நிலையும், அவங்க நம்ம விட்டு அந்த பிள்ளையும் போகணும், ஆனால் அதே சமயத்தில் சாகக்கூடாது. அப்படிங்கிறதுல எது இலகு என்று பார்த்து நீங்கள் கொல்ல வேணாம், எங்கேயோ காட்டில் எங்கேயும் விட்டுட்டு வந்தால் ஏதாவது ஆபத்துகள் பிள்ளைக்கு ஏற்பட்டடும் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் மனசில் கொண்டு வந்து நம்ம கிணற்றில் தள்ளிடுவோம். கிணற்றில் தள்ளிட்டேன்னு சொன்னால் அது கிணறு, அதில் இருக்கக்கூடிய தண்ணியினுடைய அளவு அவர் சாகடிக்க போகிறது இல்லை, அது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அவர் சொன்னார், யாராவது வழிப்போக்கர்கள் எடுத்துட்டு போயிடுவாங்க, அந்த பிள்ளையை எடுத்துட்டு போவாங்க, அது எப்படியும் போகட்டும், பிரச்சனை நம்ம விட்டு நீங்கிடுச்சா இல்லையா, நம்ம வாப்பாட்ட போய் எதையும் சொல்லிக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஹிக்மத், ஒரு நுணுக்கம் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை, ஒவ்வொரு உலமாக்களுக்கும் அது தேவை. அந்த சூழலை புரிந்து கொண்டு பாம்பும் சாகனும் கோலும் முறியக்கூடாதுன்னு தமிழில் சொல்லுவான் இல்லையா, நீங்கள் அடிக்கணும், பாம்பு செத்துறணும், அதே சமயத்தில் வைத்திருக்கக்கூடிய கோல் கம்பு முறிஞ்சிடக்கூடாது. இதை இந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய பேச்சுக்களும் நம்முடைய நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ளணும். ஆக 2 பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் அதில் எது இலகுவோ அதை எடுத்துக்கணும், வேற வழி இல்லை. 2மே சங்கடமானது தான். சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தப்பான வழிக்கு அழைக்கிறாங்க. இனிமேல் இப்படி இருக்கிறத விட இந்த இருந்தா, ஏன்னா அவங்க தனி மனிதனாக இருக்கிறாங்க,
அந்த சிச்சுவேஷன் இருக்கிறதே, அவங்க அரண்மனையில் வாழ்றாங்க. அரண்மனையில் வாழுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வீரர்கள் இருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்க. யாராவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு துணையா இருப்பாங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு அடிமையாக வாங்கப்பட்டிருக்குது. தனக்கு யாரும் துணையா இருக்க மாட்டாங்க. இப்ப நமக்கு பாதுகாப்பு எது? இங்க உட்கார்ந்துக்கிட்டு ஜாலியா இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு பெரிய பித்தனால போய் விழுந்துடக்கூடாது என்பதற்காக இறைவா எனக்கு சிறையிலே இருப்பது விருப்பங்கிறாங்க. சிஜ்னு, நான் சிறைக்கு போறதை நான் விரும்புகிறேன் என்று குறிப்பிடுகிறார்கள். என்று சொன்னால் என்ன விளங்குகிறோம் என்றால், ஒன்று இந்த பிரச்சனை, சிறையும் பிரச்சனை தான். இந்த இரண்டுல எது இலகு? ஒரு பெண்ணிடம் சிக்குவதா அல்லது சிறைக்கு செல்வதா என்றால் சிறைக்கு செல்வது சிறந்தது, அதுதான் எளிதானது என்ற ஒரு தீர்வுக்கு செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க? வர்றாங்க. எதிலிருந்து என்ன விளங்குகிறோம் என்றால், இரண்டு விவகாரங்கள் வருகிறது, ரெண்டுமே சங்கடமானது. ரெண்டில் ஏதானும் ஒன்றை செய்தாக வேண்டும் என்றால் இரண்டில் எதில் ஃபித்னா கம்மியாக இருக்கு அதை என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். இவனும் அதை செய்யணுங்கிறான், அவன் அதை செய்யணுங்கிறான், ரெண்டு பக்கத்தில் இருக்குது. சரிப்பா, மூணாவது என்ன செய்வோம்? ஒரு ஃபித்னா, இதில் எது கம்மியாக இருக்குன்னு பார்த்து அதை ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சூழல் நுட்பமான சிந்தனையோடு நளினமாக அந்த பிரச்சனையை அணுகி ஒரு சமாதானத்தை நோக்கி நாம் பிரயாணிக்கணும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொன்னாங்க இல்லையா? அவங்க ஏன் ஹத்தீபுல் அம்பியான்னு வந்ததுக்கு காரணம், அவங்க இஸ்லாஹை நோக்கி அவங்களுடைய பயணம் இருந்தது. அவங்களுடைய தேடல் எல்லாம் இஸ்லாஹிலே இருந்தது. அந்த இஸ்லாஹிலே நாம் இருப்போமேயானால் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய துணை நமக்கு நிச்சயமாக இருக்கும். ஒருபோதும் நாம் சாய்ந்து விட மாட்டோம் என்பதற்கு நிறைய வரலாற்று ரீதியான தகவல்கள் நிறைய இருக்கு. இஸ்லாஹின் பக்கம் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் சில சமயங்கள் அது சங்கடம் மாதிரி தெரியும். ஆனாலும் அது அந்த சங்கடங்கள் உங்களை அசைத்து விட முடியாது. இப்படிலாம் பெரிய பலாய் வந்துருமோ, பெரிய முசீபத்து வந்துருமோ, சங்கடம் வந்துருமோ அப்படிலாம் நம்ம நினைக்க தோணும். ஆனால் அப்படிலாம் என்ன செய்யாது, வராது. அது ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் மாறி போயிடும். நீங்கள் நிலையானவர்களாக நிற்பீர்கள். இஸ்லாஹின் பக்கம் நாம் இருக்கும் பொழுது, அந்த சமாதானத்தின் பக்கம் நாம் நிற்கும்போது. எனவே அப்படிப்பட்ட ஒரு அழகான வழியை நாம் என்ன செய்யணும்? நாம் நம்முடைய சமூகத்திற்கு முன்னால் செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி நமக்கென்று சில ஆலோசகர்கள், நண்பர்கள் இருப்பாங்க. இந்த நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நல்ல ஆலோசகர்களாக இருக்கணும். நல்ல ஆலோசகர்களாக இருக்கணும். எப்போ தீய ஆலோசகர் நம்மோடு சேர்றாங்களோ நம்ம மாட்டிக்கிடுவோம், சங்கடத்தில் நம்மை ஆழ்த்து விடுவார்கள். சரி, நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌன் இடத்துல ஒரு கட்டத்தில், தப்பா ஆமீன் ஒலக்கல் ஜன்னா ஒலக்கல் முல்க், ஆமீன் ஒலக்கல் ஜன்னா ஒலக்க முல்குக், நீ ஈமான் கொள்ளு, நீ ஈமான் கொண்டால் உன்னுடைய ஆட்சியும் உனக்கு இருக்கும், நீ அரசனாகவே இருக்கலாம், வாழும் காலம் எல்லாம் நீ அரசனாகவே வாழலாம். அதே மாதிரி உனக்கு ஆகிரத்தில் சொர்க்கமும் கிடைக்கும் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அவனுக்கும் ஏதோ சரி பரவாயில்லையே, நம்முடைய ஆட்சி தான் நம்ம விட்டு போகலைங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி சிந்தை அவன் சொல்றான், ஹத்தா உஷாவிர ஹாமான், நான் ஹாமான நான் என்ன செய்றேன்? ஆலோசிக்கிறேன். கால ஹத்தா உஷாவிர ஹாமான், நான் ஹாமான என்ன செஞ்சுக்கிறேன்? ஹாமா எப்படிப்பட்டவன்? ரொம்ப அருமையான ஆள் இல்லையா? அவன்கிட்ட போய் நான் ஆலோசிக்கிறேங்கிறான் இவன். அப்ப இவனை ஃபிரௌனே கூட ஒரு திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு வழி கிடைத்த பொழுதும் கூட இந்த ஹாமான் அவனை என்ன செஞ்சான்? அட நீ அஃபஷாவிருஹு ஃபீ தாலிகா, அதெல்லாம் அவன் போய் என்ன செய்யறான்? முஷாவரா செய்யறான். முஷாவரா செய்த போது அந்த ஹாமான் சொன்னா, நீ இப்ப என்ன நிலையில இருக்கிற? வணங்கப்படுகிறாய். ஃபிரௌனை பார்த்து சொல்றான், நீ வணங்கப்படுகிறாய், உன்னை இறைவன் வணங்குறான். நீ உன்னை வணங்கக்கூடிய நிலையில் நீ யாரை போய் வணங்கினா உன்னுடைய நிலை என்னப்பா? நீ வணங்கப்படுறா, இலாகாக நீ வணங்கப்படுகிற தோபதாந்தா, நீ வணங்கப்படக்கூடிய நிலையில் இதா சிறுத்த தாபத், நீ வணங்குற நிலையிலேயே நீ உருவாக்குறாய், தாழ் நிலையை ஏன்னு வருகிறாய் என்று சொன்னதும் அவனுக்கு பெருமை வந்துருச்சு. ஆமாம், நம்ம போய் யாரையா வணங்கினா இனிமேல் நம்ம யாரையும் வணங்க மாட்டானே அப்படின்னு அவன் வெளியில் வந்துட்டான். இவன் பழைய நிலையிலேயே அவன் இருந்தான். அவனுடைய நிலை என்ன ஆனது? அவனுடைய முடிவு எப்படி அசிங்கமானது? இன்றைய காலம் வரைக்கும் அதெல்லாம் ஒரு அடையாளமாக
ஒரு படிப்பினையாக அவன் இருக்கிறான் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அவன் ஒரு ஆலோசனை நாம் செய்வதாக இருந்தாலும் நல்ல நட்பு உடையவர்களோடு நாம் இருக்கணும், நல்ல ஆலோசகர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதும் இந்த நேரத்தில் நமக்கு புரிய முடிகிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைச்சு சொன்னாங்க, அலைக பிஸ்ஸம்த் இல்லா மின் கைர். அபூதர், நீ கூடிய மட்டும் அமைதியாக இருங்க, மௌனியாக இருங்க, இல்லா மின் கைர், எதில் கைர் இருக்கிறதோ அப்போ நீங்க வாய் திறந்து பேசுங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க அமைதி காப்பதே உங்களுக்கு கைரானதாக இருக்கும் என்று வல்லலாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினாங்க. நான் என்னுடைய உரைக்கு நிறைவுக்கு வருகிறேன். அருமையான பெருமக்களே, நாம் நம்முடைய சமூகத்தோடு எப்போதும் தொடர்புடையவர்களாக நாம் இருக்கணும். நம்ம இஸ்லாஹுடைய சிந்தனையோடு. இதில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், தகைஃப் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவங்களுடைய கோத்திரத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் குல்ல லைலத்தின் ஒவ்வொரு இரவும் எங்களிடத்திலே வந்து நீண்ட நேரம் எங்களிடத்தில் பேசுவாங்க. எங்களிடத்திலே அவர்கள் நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் கால் வலிக்கும் அவங்களுக்கு. காலை மாற்றி நின்று என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இந்த ஹதீதுகள் அப்படியே வருகிறது. காலை இப்போ நம்ம ரெண்டு பேரும் இப்படி நின்றுட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கால் வலிக்குதுன்னா இப்படி ஒரு காலை ஊண்டிட்டு ஒரு காலை நம்ம சும்மா வைப்போம் இல்லையா, அப்புறம் இந்த காலை ஊண்டிக்கிட்டு இந்த காலை சும்மா வைப்போம். இதே மாதிரி மாறி நின்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்போ என்னன்னு கேட்டால், ஒரு காலகட்டத்திலே மக்காவிலே நாங்கள் வாழும் பொழுது அவ்வளவு சிரமத்திலே வாழ்ந்தோம். இப்போது நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த சிரமங்களை நீங்க வந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள். அப்படி உபதேசம் செய்து கொண்டு இருப்பதின் வழியிலே எங்களுடைய வாழ்க்கை எனது சீராக மாறியது, சீராக அமைந்தது என்பதை அந்த சஹாபி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இன்னல் உல்ஃபத லரஹ்மத்துன். இந்த வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, இன்னல் உல்ஃபத ரஹ்மத்துன் வ இன்னல் ஃபுர்கத லஅஸாபுன். நீங்கள் சேர்ந்து நடப்பது என்பது, இணைந்து நடப்பது என்பது அது ரஹ்மத், அருளாக இருக்கும். நீங்கள் பிரிந்து போவது என்பது அது உங்களுக்கு வேதனையாக இருக்குங்கிறாங்க. ஏதாவது ஒரு வகையில் வேதனை வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து தூர நோக்கோடு நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். இதை தூர நோக்கோடு பாங்க. ஒவ்வொரு பகுதியை எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். உள்ளூரில் ஒரு பிரச்சனை இருக்கும், மஹல்லால பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும். ஏனெல்லாம் அதையெல்லாம் இஸ்லாஹ் செய்ய வேண்டிய பொறுப்பு, தார்மீக பொறுப்பு உங்களுக்கு உண்டு. அதை நீங்கள் எப்படி கையாளணும் அப்படின்ட்டு. இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, உங்களுடைய தாய்க்கு உங்களுடைய சின்னம்மா, தாய்க்கு பெரியம்மா அல்லது பெரியம்மா வீட்டு அக்கா, ஏதாவது ஒரு தகராறு ஏற்படுகிறது. உங்கள் தாய் பக்கம் நியாயம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரியுது, நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்க? நியாயத்தின் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் தாயை புறக்கணிக்க முடியுமா? எவ்வளவு சங்கடமான ஒரு நிலை என்பது புரிகிறது. இப்ப இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எப்படி கையாள வேண்டும், அந்த சூழலை எப்படி நீங்கள் செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்கு மார்க்கம் தெளிவான வழிகாட்டுதலை தருகிறது. நம்ம இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான அழகான வழிகாட்டுதலை தந்திருக்கிறாங்க. எனவே ஒன்றுபட்ட சமுதாயத்தை நீங்கள் உருவாக்குவது என்பது என்றால் உங்களினுடைய இல்லத்தில் இருந்து அது தொடங்க வேண்டும். உங்க வீட்டில இருந்து அதை நீங்க தொடங்கணும். உங்க தெருக்கல்ல அது கொண்டு வரணும், உங்க மஹல்லாக்கல்ல அது கொண்டு வரணும். தமிழகத்திலே நீங்க பாருங்களேன், எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான். எல்லா சமூகத்தில் ஒரே கொள்கையில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் கூட ஒரு சிறு பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்கிறீர்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ் ரசூலுக்கு மிக விருப்பமானதாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, அருமை மாணவ பிள்ளைகளே, செல்வங்களே, உங்களுக்கான இந்த உரையாகவே இதை அமைத்து கொண்டு வந்தேன். இதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். நானும் தான், இங்கே எல்லாரும் தான் கவனத்தில் எடுத்து அது மென்மையாக இந்த சமூகத்தில் சுல்கு ஏற்படுவதற்கான வழிவகைகள் எங்கே இருக்கிறதோ அதை நோக்கித்தான் நம்முடைய பயணம் இருக்க வேண்டுமே தவிர பிரச்சனைகளையே பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. இது அடிப்படை.
பிரச்சனைகளையே நாம் பேசிக்கொண்டிருந்தால் ஒருபோதும் தீர்வு என்பது வராது என்பதை உணர்ந்து கொண்டு சமுதாயத்தில் சமாதானத்தை நோக்கி, சமுதாயம் எந்த வகையிலும் பிரிந்து போய்விடக்கூடாது, ஒன்றுபட்ட சமுதாயமாக இருந்தால் மகத்தான வெற்றியை நாம் சம்பாதிக்க முடியும். இந்த நாட்டில் நம்ம எப்படிலாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்படிப்பட்ட சூழலில் வாழ்கிறோம், ஒன்றிய அரசினுடைய நிலைகள் இந்த முஸ்லிம்களுடைய விஷயத்தில் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் புரிந்திருக்கிறோம். எனவே இதையெல்லாம் நீங்கள் மற்ற விஷயங்களை, உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிந்து கொண்டு உங்களுடைய நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் வார்த்தைகளையும் நீங்கள் அமைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையையும் தூய்மையாக அமைத்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மன்றை அங்கீகரித்து இங்கே குழுமி இருக்கக்கூடிய யாவருக்கும் நல்ல பண்பையும் நல்ல குணத்தையும் அல்லாஹ் வழங்கி ஒன்றுபட்ட சமுதாயத்தை உருவாக்க வல்லவர்களாக இந்த மாணவ செல்வங்களை வல்ல அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.